போன டைம் உங்கள் ஆட்சியில நீங்க சனாதனத்தை ஒழிப்புன்னு சொன்னீங்க. இப்போ நீங்க ஆட்சி இல்லாம உங்க அப்பாவே ஜெயிக்க முடியாம எதிர்கட்சி வரிசையில் உட்கார்ந்துருந்தீங்க. போன முறை நீங்க சனாதனத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு போய் கோர்ட்ல போய் ஐயா சாமி நான் தவறா சொல்லிட்டேன் மண்டிகிட்ட கதையெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும், மக்களுக்கு எல்லாமே. ஆனா இது எப்படி அது நீங்க எலெக்ஷன்ல ஒரு டைம் கூட சனாதனத்தை பத்தி பேசாம எலெக்ஷன் முடிஞ்சு நம்ம ஜெயிக்கணுங்கிறக்கா எல்லா கோயில் குளமெல்லாம் போய் சாமி கும்பிட்டு உங்க அம்மா உங்க அப்பா குடும்பமே போய் சாமி கும்பிட்டீங்க. அப்படி இருந்தும் மக்கள் உங்களை தோக்கடிச்சிட்டாங்க. கடவுள் இருக்காங்க குமாரு. அப்பெல்லாம் பேசாம ஆட்சியில நீங்க இல்ல, எதிர்கட்சி வரிசையில உங்களை உட்கார வச்சிருக்காங்க. இப்ப போய் நீங்க சனாதனத்தை நான் ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லி கூண்டுக்குள்ள போய் பேசுற பறவை மாதிரி பேசாதீங்க தயவு கூர்ந்து. சனாதனத்தை நீங்க மட்டும் இல்ல, உங்க தாத்தாவே நினைச்சு ஒழிக்க முடியல. ஏன்னா இது ஒரு வாழ்வியல் முறை, இந்துக்களோட நம்பிக்கை. எத்தனை நாளைக்கு இதை கெடுத்து வாழ போறீங்கன்னு தெரியல. நல்லா புரிஞ்சுக்கங்க. முதல் டைம் நீங்க பேசினதுக்கு கடவுள் எதிர்கட்சி உட்கார வச்சிருக்கான். இப்ப நீங்க பேசின பேச்சுக்கு எங்க உட்கார வைக்க போறான்னு தெரியல. தயவு செஞ்சு உங்க அம்மா கிட்ட சொல்லி நல்ல சாமி கும்பிட சொல்லிருங்க. சனாதனம் சனாதன தர்மம் உங்களை காப்பாற்றட்டும்.